Hi friends, welcome to my channel. This is Anandi Tirumurthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க thumbnail பார்த்தே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. கடன் இல்லாம வாழ நம்ம என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த சீரிஸ்ல வந்து நான் எப்படி கொண்டு போலாம்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எபிசோட் 1 2 3 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவா கொண்டு போலாம். நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்து இருப்பேன். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரண்ட் கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால வந்து ஒரு வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவேன். சோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ எந்த கண்டென்ட் மட்டும் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொரு வீடியோவா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். டிஃபரண்ட் கண்டென்ட் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் தனித்தனியா வந்து நம்ம சேனல்ஸ் வந்து புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ இந்த ஒரே சேனல்ல வந்து உங்களுக்கு நான் டிஃபரண்ட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். சோ அது எல்லாமே எபிசோட் 1 2 3 வரது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சிருப்பேன். இந்த நியூ இயர்ல இருந்து வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சோ ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸும் நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட்ல கடன் இல்லாம வாழணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும். சோ இது வந்து பேசிக். இது இல்லாம வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போவே முடியாது. சோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய கடன்ல இருக்கிறவங்க, இல்ல நியூலி மேரிட் கப்பிள் புதுசா லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இப்ப வரைக்கும் உங்களுக்கு கடனே இல்லை அப்படிங்கிற, இனிமேல் கடன் வாங்காம எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி உங்க கேரியர் இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நம்ம கடனே வாங்காம வந்து லைஃப் எப்படி லீட் பண்ணலாம் அப்படிங்கறதும் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். எல்லா மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ரொம்ப ஆசைதாங்க கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு. ஆனா நம்ம தெரியாம ஏதாவது ஒரு ட்ராப்ல போய் சிக்கிடுறோம். சோ ஒரு ட்ராப்ல போய் சிக்கணும்னா அது அப்படியே வந்து லீட் பண்ணி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையே வந்து ஒரு நரகமா மாறுற அளவுக்கு வந்து கடன் ஜாஸ்தி ஆயிருது. சோ அப்படி வந்து நம்ம போய் மாட்டாம எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ நான் வந்து என் வாழ்க்கையில வந்து பிராக்டிக்கலா வந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ், அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கத்துக்கிட்ட விஷயத்தை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ நானும் வந்து நிறைய கடன்ல வந்து இருக்கிறேன். சோ அதெல்லாம் நான் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வந்து நான் அடைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறது தான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்ம தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து தேவையான செலவு மாதிரியே தெரியும். ஆனா உண்மையா வந்து நீங்க கரெக்டா பட்ஜெட் போட்டு இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா தெரியும் அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம எவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மிடில் கிளாஸ்க்கு வந்து லைஃபை ரொம்பவே பாதிக்குங்க. ஸோ அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் டே டு டே நமக்கே தெரியாம நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்னு ஒரு கேட்டகரி எடுத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக வந்து செலவு பண்ணுவீங்க. ஸோ அது வந்து டோட்டலாவே கட் பண்ணிடணும். கடன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்ற வரைக்கும் நீங்க அதை பண்ணவே கூடாது. அடுத்தது வந்து எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அப்ப என்டர்டைன்மெண்ட்கே நாங்க வந்து போகக்கூடாதா? ஒரு மூவி பார்க்க போறோம், ஒரு வீக்லி வந்து ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போறோம், அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாதான்னா நீங்க தாராளமா போகலாம். அது கடன் இல்லாதவங்க வந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு அது எதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி போறது வேற. இப்ப நம்மளுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த என்டர்டைன்மெண்ட்டவே டோட்டலா கட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பதிலா வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோட ஒரு பார்க் போயிட்டு வாங்க, இல்ல ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க. நம்ம எக்ஸ்பென்சஸ் அதிகமாகாத மாதிரி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் நீங்க வந்து கடன் அடைக்கிற வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு 10 rupees செலவு பண்ணா கூட அது நம்ம அந்த இடத்துல அவசியமா கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு வந்து பண்ணுங்க. அதை வந்து ஆரம்பத்துல நம்மளுக்கு அந்த ஹேபிட் வந்து வராது. ஸோ டே பை டே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு செலவையும் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஹேபிட் நமக்கு தானா வந்துடும். செலவு பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செகண்ட்ல வந்து நம்ம செலவு பண்ணிடுறோம். ஸோ அந்த மணியை ஏர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு நாள் எடுக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற இதுல எல்லாத்துக்கும் சேலரி விட
நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிட்டு இருக்கு, விலைவாசி அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஸோ நம்ம தேவைகளை வந்து 100% நம்ம குறைக்க முடியாது. எது அவசியமோ அதுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து சர்வைவல் ஆக முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வாழ முடியும். பட்ஜெட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி நம்ம என்னென்ன வந்து அன்வான்டா ஸ்பெண்ட் பண்றோமோ ஸோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நியூ இயர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஸோ அதுல வந்து நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி நம்ம வந்து இனிமேல் எந்த விதத்திலையும் கடன் வாங்கக்கூடாது. அது லோன் ஆகட்டும், வட்டிக்கு கடன் வாங்குறதாகட்டும், இஎம்ஐ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் வந்து நம்ம எடுக்கணும். பட் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் ஆல்ரெடி இருக்கிற கடனே அடைச்சு இனிமேல் வர லைஃப்பில் கடனே இல்லாத ஒரு லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நோ லோன். நம்ம இனிமேல் கடனே வாங்க போகிறது இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம கடன் வாங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு போகணும்னு ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது தேர்டு பாயிண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நோ கிரெடிட் கார்டு. ஸோ நிறைய பேர்த்தோட மிடில் கிளாஸ் லைஃப்ல வந்து பூந்து விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு தான். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஏதுன்னே தெரியாம சும்மா நமக்கு ஃபோன் பண்ணி வந்து கிரெடிட் கார்டு வேணுமான்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு 1-2 அப்படி வாங்கி வச்சிடறோம். ஸோ அதுல வந்து நம்ம ஸ்பெண்டிங் லிமிட் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அது தேவையா என்னன்னு கூட யோசிக்க மாட்டோம். சரி கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி உரசி நம்ம அதை வாங்கிடுவோம். ஸோ அது கட்டும்போது தான் நமக்கு அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இருக்கிற லோன்லயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு தான். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாம வந்து வாங்கிட்டு அந்த ட்ராப்ல மாட்டிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடன் குறையறதே இல்லை. அப்புறம் நம்மளால வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல சிக்கிடுறோம். ஸோ அதனால கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு லோன்ஸை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. ஸோ அப்போதான் உங்கள் லைஃபோட பிகினிங்கே வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ கிரெடிட் கார்டை ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ இஎம்ஐ. இப்போ வந்து இஎம்ஐங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய பேர்த்த வந்து ஏமாத்துறாங்க. அவங்க சொல்றது நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு சொன்னாலும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு லோனுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லாபம் இல்லாமல் லோன் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இஎம்ஐல எந்த ஒரு பொருளுமே வாங்க மாட்டோம். அது வந்து இன்டைரக்டா பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு போடுவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒன்று போட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால இஎம்ஐல எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சொன்ன இந்த 4 பாயிண்ட்டும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து நம்ம போக முடியும். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நாங்களும் நினைக்கிறோம். பட் ஆல்ரெடி நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறனால அதை ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து கண்டிப்பா முன்னாடி போக முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம செலவு பண்ணக்கூடாது. எந்த ஒரு தேவை நமக்கு இருக்கோ அந்த தேவைகளுக்காக மட்டும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹேபிட்டாக நம்ம கொண்டு வந்து கடன் அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.